ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் ஜூலை மாதத்துக்குண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலா திருப்பதி தலக்கோனா ஒன்டிமிட்டாக்கு. டிடிடியோட ரூம்ஸ் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் இருந்தால் எப்படி புக் பண்ணுறது, இல்லைன்னா எப்படி புக் பண்ணுறது, ஆன்லைனில் நம்ம ரூம் எடுத்துகிட்டு ஆஃப்லைன்லேயும் ரூம் எடுக்கலாமா, எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களாங்கிறது மாதிரியான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரூம் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஆன்லைனில் நம்ம டிடிடியோட ரூம்ஸ் தர்ஷன் டிக்கெட் இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தர்ஷன் டிக்கெட் நம்ம ஜூலையில் ஏதாவது புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதன் மூலமாக எப்படி ரூம் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். லக்கி டிப், ஆஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவா, 300 தர்ஷன டிக்கெட்டில் எது நம்ம புக் பண்ணியிருந்தாலும் இந்த அக்காமடேஷன் புக் பண்ணிக்கணும். சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக கோட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அட்டெண்டரோடு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே புக் பண்ணிக்கணும். ஸோ குறைஞ்சது 2 பேருக்காவது புக் பண்ண ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட். நீங்கள் டிப்லேயும் செலக்ட் ஆகிருக்கலாம், 300 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கலாம் ஜூலை மாதத்துக்கு. அப்போ 2க்குமே ரூம் எடுக்கலாமான்னா முடியாது. ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கலாம் ஒரு லொக்கேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் திருமலைக்கு ரூம் எடுக்கணும் அப்படின்னா டிப்பில் செலக்ட் ஆகிருப்பீங்கள, அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக திருமலைக்கு எடுத்துக்கலாம். மறுபடியும் நீங்கள் 30 நாட்களுக்கு கம்மியாக திருமலைக்கு ரூம் எடுக்க முடியாது அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கீழ்த்திருப்பதிக்கு நீங்கள் ரூம் எடுத்துக்கோங்க. அடுத்த புக்கிங்கில், அதாவது 300 ரூபாய்க்கு போட்டிருப்பீங்கள்ல, அதுலேயும் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா கீழ்த்திருப்பதிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பரில் டிடிடி ஆப்லேயோ இல்லை டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inலையோ 2:57க்கெலாம் லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இதில் கரெக்டாக 3 மணிக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிறப்பவே நம்ம புக்கிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா எரர் இல்லாமல் கன்ஃபார்ம்டாக சீக்கிரமாக ரூம் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தர்ஷன் டிக்கெட்டோடு புக் பண்ணுறப்போ எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டே போய் நம்ம புக் பண்ண போகிறோம். அதனால் கிளிப்போர்ட் மெத்தடு ஜஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு, கேட்ச் மெமரிஸ் எல்லாம் இருந்தால் டெலீட் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பருக்கு இன்னொரு மொபைல் நம்பரை நம்ம லாகின் செய்ய முடியாது. ஏன்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்யணும் அப்படிங்கிற இருக்கிறதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னா நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 3வதாக வெறும் திருப்பதி இருக்குது பாருங்கள், அது தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்க புக் பண்ணிக்கிறது. தலக்கோனா அப்படிங்கிறது திருப்பதியிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. ஒன்டிமிட்டாவும் அப்படி தான் 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நீங்கள் தரிசனத்துக்கு வரீங்க, ரூம் வேணும் அப்படின்னா திருப்பதியோ திருமலாவோ எக்ஸ்க்ளூசிவ்லி இல்லைனா வெறும் திருப்பதியோ சூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தர்ஷன் டிக்கெட் இருக்கிறத வச்சு ரூம் புக் பண்ண போகிறத பற்றி தானே பேசிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு திருமலானா மலை மேலே ஸ்ரீவாரி கோயில்கிட்ட ஸ்டே பண்ணுறது, திருப்பதினா கீழ் திருப்பதி, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், ஈவன் கொஞ்சம் ரூம்ஸ் தொலப்ப கார்டன்ஸுக்கும் அலாட் பண்ணுவாங்க. மலை மேலே நம்ம ரூம் செலக்ட் பண்ண முடியாது, ரூபா தான் செலக்ட் பண்ண முடியும். 100 ரூபா ரூம் வேணுமா, 999 ரூபாய்க்கு ரூம் வேணுமா, ஏசி ரூம் வந்து டேக்ஸோடு வரும் உங்களுக்கு 3200 நினைக்கிறேன். காஷன் டெபாசிட் ப்ளஸ் டேக்ஸ் 1518 ரூபா ரூமு. காஷன் டெபாசிட் வரும், டேக்ஸ் வரும், எல்லாமே சேர்த்து 3200 நினைக்கிறேன். அந்த மாதிரி டேரிஃப் தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். கீழ் திருப்பதினா நம்ம இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வேணும்னா விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வேணும்னா மாதவம் காம்ப்ளெக்ஸும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸும் ஒரே காம்பவுண்டில் தான் இருக்குது. தொல்லப்ப கார்டன்ஸ் வேணும்னா திருச்சானூர் தாயார் கோயில் கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் புக் பண்ண தர்ஷன் டிக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த பேஜில் புக் அக்காமடேஷன் இருக்கும். நீங்கள் குறைஞ்சது 2 பேருக்கு புக் பண்ணியிருந்தால் தான் அதை கிளிக் பண்ணால் ப்ரொசீட் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா பிளாங்காக இருக்கும் புக் அக்காமடேஷன் இருந்தாலுமே. அதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்துக்கணும். நீங்கள் இதில் திருமலாவா திருப்பதியா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 மணி நேர ஸ்லாட் என்ன அப்படின்னா, நம்ம திருமலைக்கோ இல்லை திருப்பதிக்கோ போய் ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம். நம்மளை ஃபோட்டோ எடுத்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அந்தந்த ரூமோட ரிசப்ஷனில்.
அதுலேருந்து தான் 24 மணி நேரம் கால்குலேட் ஆகும். ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து 24 மணி நேரம் கிடையாது. ஆனால் ஸ்கேன் பண்ண 2 மணி நேரத்தில் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், அந்த ஃபோட்டோ எடுக்கிற ப்ராசஸை முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ரூம் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி நம்ம புக் பண்ணுற ஸ்லாட்லேருந்து லேட்டாக போனால் கூட ரூம் கேன்சல் ஆகிடும். ரூம் ஸ்கேன் பண்ணுறது நீங்கள் திருமலாவுக்கு புக் பண்ணிக்கிங்கன்னா யார் வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏஆர்பி கவுண்டரில் அங்கேயே இருக்கணும், சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில். 10 நிமிஷத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். தர்ஷன் டிக்கெட் என்னோடய ஃப்ரெண்டோட மொபைல் நம்பரில் தான் புக் பண்ணியிருக்கேன், நான் மட்டும்தான் திருப்பதிக்கு போகிறேன், அவங்க வரலை, அந்த மொபைலை எடுத்துகிட்டு தான் போகணுமான்ட்டேன். இல்லை, அவங்களுக்கு தான் எஸ்எம்எஸ் எல்லாம் வரும். உடனே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட சொல்லுங்கள். இன்கேஸ் அவங்க ஃபார்வர்ட் பண்ணலன்னா கூட மறுபடியும் போய் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அதே ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க எங்கே அலர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரிசப்ஷனுக்கு போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். போகும்போது அவசியமாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டும் வச்சுக்கணும். யாராவது 2 பேர் செலக்ட் பண்ணி தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் ரூம் எடுக்க முடியும். எடுத்தவங்க தான் ரூம் கொடுக்கணும். ப்ராப்பராக கொடுத்தா தான் நமக்கு காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்லாட் எப்போ நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணுவீங்கிறத பிளான் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் புக்கெல்லாம் பண்ணிட்டோன்னா மாற்ற முடியாது. நீங்கள் என்றைக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கும் அதுக்கு முந்தின நாளும் காமிக்கும். சில டவுட் கேட்குறீங்க. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலையில் 9ஆம் தேதிக்கு 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் போட்டிருக்கேன். அந்த 9ஆம் தேதிக்கு மத்தியானம் சாயந்தரமெல்லாம் ரூம் புக் பண்ணிக்கலாமான்னா புக் ஆகும். அந்த 2 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் ரூம் புக் பண்ணிக்கலாம். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற எரர் வராமல் இருக்குன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ரொசீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வராமல் இருக்கும். அப்படி ஒரு வேளை வந்தால் ஸ்லாட் மாற்றி பாருங்கள், இல்லைன்னா டேரிஃப் மாற்றி பாருங்கள். 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் ரூம் அந்த மாதிரி. எப்போவுமே வீக் டேஸில் இருக்கிற ரூமை விட வீக்கெண்டில் ரூம் கம்மியாக தான் இருக்கும். பாதிக்கு பாதி உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ எந்த டேட்டில் வேணும், தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணதா இல்லை அதுக்கு முந்தின டேட்டா, எந்த ஸ்லாட் வேணுங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரூமில் 2-3 பேர் 4 பேர் தங்கிக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு நாள் தான் ரூம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக நான் திருமலைக்கு போகிறப்போ ராம்பக்கீச்சாக்கு தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது ரூம். ஆனால் 1 டே முடிஞ்சு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து வக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக 1 டே எக்ஸ்டென்ஷன் அப்படியே இருந்தால் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை வக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்களும் உடனே வக்கேட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்டென்ஷன் நமக்கு லக்கு இருந்தால் கிடைக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட 2 தர்ஷன் டிக்கெட் இருக்குது, 2 நாளைக்கு இருக்குன்னா நீங்கள் போய் சாவி கொடுக்குறப்போ ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். அவர் எடுக்கிற டெசிஷன் தான். ரூல் படி ஒரு நாள் தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன் அப்படியே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்திருக்கேன். பட் இந்த தடவை வக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அதனால் ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜில் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். பக்கத்தில் 2 பேர், இப்போ நீங்கள் 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட்டே 4 பேருக்கு புக் பண்ணியிருந்தாலும் யாரோடது 2 பேர் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 பேரோட பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், மீதி அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துடும். ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கணும். தர்ஷன் டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் ரூம் புக் பண்ணிவிட்டு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் ஃபுல் அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் எடுத்துகிட்டு காஷன் டெபாசிட் நான் வக்கேட் பண்ணிவிட்டு, அதாவது 100 ரூபாய்க்கு ரூம் எடுத்திருந்தேன், ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன். 24 மணி நேரத்துக்கு மேலே ஃபியூ ஹவர்ஸ் இருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 100 ரூபா எடுத்துக்கிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃபியூ ஹவர்ஸ்லேயே எனக்கு பணம் வந்துருச்சு. யூபிஐயில் பே பண்ணுறப்போ ரூம் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தாலும் நம்ம யூபிஐயில் பே பண்ணால் 1 டேக்குள்ளே வந்துடும். இல்லை அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணால் மேக்ஸிமம் 3 to 4 டேஸில் வந்துடும். இதில் இப்போ நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டோம். ஜூலை மாதத்தில் ஏதோ ஒரு டேட்டுக்கு ஒரு நாள் தான் நம்மளை இருக்க விடுறாங்க, இல்லை இன்னொரு நாள் எக்ஸ்டென்ஷனுக்கு நமக்கு ரூம் தேவைப்படுது. ஆஃப்லைனில் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 9ஆம் தேதிக்கு நீ ரூம் போட்டிங்க ஆன்லைன்லேயே. ஆஃப்லைனில் போய் அந்த 2 பேர் ஆதாரில் ரூம் எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது. 30 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க. ஈவன் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிவிட்டு திருமலைக்கு போயிட்டோம், 2வது நாளுக்கு ரூம் வேணும், இல்லை 3வது நாளுக்கு ரூம் வேணும்ன்ட்டு அந்த எந்த ஆதாரில் நம்ம ஆன்லைன் ரூமை எடுத்துக்கிட்டோமோ, நேரில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரூம் எடுத்துக்கிட்டோமோ, அதில் யார் ஆதார் இருந்தாலும் மறுபடியும் ரூம் எடுக்க முடியாது. நேரில் சொல்கிறேன். ஏன்னா இப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி ஆச்சு. அவங்க ஆன்லைனில் ரூம் எடுத்திருந்தாங்க, அவங்க பேரில் தான் எடுத்திருந்தாங்க.
சரி நெக்ஸ்ட் டே எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நம்ம சேஃப்டிக்கு ஆஃப்லைனில் போய் அவங்களோட ஆதார்லேயே போய் எடுத்துக்கலாங்கும்போது நீங்கள் இப்போ தான் ரூம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் 30 நாள் டைம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்று நம்ம கூட வேறு யாராவது இந்த 2 பேர் இல்லாமல் நம்ம புக் பண்ணியிருக்கோம் டிக்கெட், 300 ரூபாய் தரிசன டிக்கெட்னா அவங்க பேர் வச்சு ஆதார் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா திருமலாக்கும் திருப்பதிக்கும் ஆகுது, அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது கூட எனக்கு ஆறுதல். இப்போ நான் புக்கிங் ஹிஸ்ட்ரி சூஸ் பண்ணி ஒன்று திருமலாக்கு புக் பண்ணிட்டா திருப்பதிக்கு ஆக மாட்டேங்குது, திருப்பதிக்கு புக் பண்ணிட்டா திருமலைக்கு ஆக மாட்டேங்குது, ஆனால் சிலர் ஆகுதுங்கிறாங்க. அடுத்து இன்கேஸ் ஏதோ ஒரு ஆக்டிவ் புக்கிங் இருக்குது ஆன்லைனில், திருமலாவில் தான் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம், அடுத்த மாதத்து புக்கிங்கில் ஆன்லைன்லேயே திருப்பதி லொக்கேஷனுக்கு எடுத்துக்கலாமான்னா அப்படி ஆகுது. லொக்கேஷன் மாற்றினா ஆகுது, சேம் லொக்கேஷன்லேயே ஆக மாட்டேங்குது. இப்போ ஜூனில் ஏதோ ஒரு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் திருமலாவில் ரூம் போட்டிங்க, ஜூலையில் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா திருமலாவில் ஆகாது. 30 நாட்களுக்கு கம்மியாக நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா. ஆனால் உங்களுக்கு ரூம் அவசியமாக வேணும்னா நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். திருப்பதி லொக்கேஷனில் உங்களுக்கு எந்தெந்த ரூம் என்னென்ன டேரிஃப் அப்படின்னு வந்துடும், நம்ம சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கலைன்னா ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. 100 ரூமுக்கு 500 ரூபா காஷன் டெபாசிட், 600 ரூபா கட்டுற மாதிரி வரும். 999 ரூபா ரூமுக்கு 999 ரூபா கட்டுற மாதிரி வரும். 1518 ரூபா ரூமுக்கு 3200 ரூபா டேக்ஸோடு சேர்த்து கட்டுற மாதிரி வரும். அதில் காஷன் டெபாசிட் அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. கீழ் திருப்பதினா நான் ஏசி ரூம் எடுக்கிறீங்கன்னா அதே அமௌண்ட்டு உங்களுக்கு காஷன் டெபாசிட் வரும். ஏசி ரூம் எடுக்கிறீங்கன்னா இப்போ 400 ரூபாய்க்கு ஏசி ரூம் எடுக்கிறீங்கன்னா காஷன் டெபாசிட் ஒரு 400 ரூபா, 40 ரூபாய்க்கு டேக்ஸ் வந்துடும். ஸோ 840 ரூபா வந்துடும். ஏசி ரூம் எடுத்தால் நமக்கு டேக்ஸ் வரும். தொல்லப்பா கார்டன்ஸில் 100 ரூபாய்க்கு ஏசி ரூம், நான் ஏசி ரூம் சூப்பராக இருக்கும். 300 ரூபாய்க்கு ஏசி ரூம் அருமையாக இருக்கும். தொல்லப்பா கார்டன்ஸில் கார் பார்க்கிங் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க, இருக்குது, நான் வீடியோ ஷேர் பண்ணிக்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி ரூம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். நாங்கள் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், பண்ணலை, இருந்தாலும் கீழ் திருப்பதியில் ரூம் வேணும் அப்படின்னா, அதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாதவங்களும் சரி இல்லை பண்ணியிருந்தாலும் சரி, கீழ் திருப்பதி திருச்சானூரில் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். மூணாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நாட்களுக்குமே உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேர் டீட்டெயில்ஸாக கொடுத்து நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ். எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் ஆகும். மினிமம் ரூம்ஸ் தான் மொத்தமாகவே அங்கே இருக்குது திருச்சானூரில். அது மட்டும்தான் டிடிடியோட பில்டிங் தொலப்பா கார்டன்ஸ். ஸோ அதில் கொஞ்சோண்டு எக்ஸ்க்ளூசிவ்லிக்கு வேறு வந்துடும். மீதி ரூம்ஸ் தான் தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்க புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சீக்கிரமாக தீந்துடும், ரொம்ப கம்மியாக ரூம்ஸ் இருக்கிறதுனால. எல்லா நாட்களும் ஓப்பன் ஆகும். நீங்கள் திருமலாக்கு கூட எக்ஸ்க்ளூசிவ்லியில் தர்ஷன் டிக்கெட்டோட புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டீட்டெயில்ஸில் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் திருச்சானூரில் கூட புக் பண்ணிக்கலாம். தாயார் கோயிலேருந்து நடந்து போகக்கூடிய தூரம் தான், வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். திருச்சானூர்லேருந்து நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போக முடியாது, திருப்பதிக்கு வந்து பஸ் ஏறி மாறி போகணும் திருமலைக்கு. ரொம்ப தூரம் கிடையாது ரூமுக்கும் கோயிலுக்குமே, அண்ட் திருச்சானூருக்கும் திருப்பதிக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னா திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணி திருச்சானூரில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருப்பதினா கீழ் திருப்பதி நினச்சிக்காதீங்க, திருச்சானூரில் தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறப்போ. ஒரு 10 மினிட்ஸ் கூட கிடையாது திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அந்த மூணாவது ஆப்ஷன் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுற திருப்பதி சூஸ் பண்ணிங்கன்னா தொலப்பா கார்டன்ஸ் காமிக்கும், 7 நாட்களுக்கும் காமிக்கும். புக்கிங் ப்ராசஸ் அதே தான். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கணும் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறோம் அப்படின்னா. தாயார் கோயிலில் ஏதாவது ஸ்பெஷல் சேவாஸ் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க, ஜூலை மாதத்துக்குன்னா ஜூனில் தான் ஓப்பன் ஆகும் சேவாஸ். பட் அப்போ நமக்கு ரூம் இருக்காது, இப்போவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுற அந்த மூணாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கோங்க. சேவா ஓப்பன் ஆகிறப்போ சேவா புக் பண்ணிக்கலாம். ஜூன் மாதத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ நம்ம சேவா புக் பண்ணிக்கலாம். 50 ரூபாய் ரூம் வேணும்னா திருமலாவுக்கு போய் தான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் இப்போது ராம்பகீச்சரில் ஸ்டே பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளம்பி வர மனசே இல்லை. ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெந்நீர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொதிக்க கொதிக்க நல்லா இருந்தது ரூம்.
நிறைய ரூம் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா இடத்துலையுமே லிஃப்ட்டும் வச்சுட்டாங்க. ரூமுள்ளரையே வெந்நீர் வர மாதிரியும் வச்சுருக்காங்க. 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம், 200 ரூபா ரூம், 300 ரூபா ரூம், 400 ரூபா ரூம், 1000 ரூபா ரூம், 800 ரூபா ரூம், 999 ரூபா ரூம், 1718 ரூபாய்க்கு ஏசி ரூம்னு எல்லா ரூம்ஸ் பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் அக்காமடேஷனில் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரூம் புக் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லொக்கேஷனில் நம்ம புக் பண்ணிவிட்டு, அது எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, திருச்சானூர், திருப்பதி, திருமலா, மறுபடியும் அதே லொக்கேஷனில் நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் 3த்துக்குமே 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஆக்டிவ் புக்கிங் உங்களுக்கு ஜூனில் இருக்குது அப்படின்னாலும் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அது ஜூலை மாதத்துக்கு வரப்போ. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா லொக்கேஷனை மாற்றி உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரூம் இருக்கிறது நல்லது. இன்கேஸ் திருமலாவுக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கலனா கூட திருப்பதிக்கு நம்ம ரூம் புக் பண்ணிட்டோன்னா தரிசனத்துக்கு மட்டும் கூட திருமலைக்கு போயிட்டு வரலாம். அவசியம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. யார் 2 பேரில் நம்ம ரூம் புக் பண்ணுறோமோ அவங்களில் ஒருத்தர் இருக்கணும். சாவி வாங்குறப்ப கூட நம்ம 2 பேராக இருக்கணும். அப்போ தான் சாவியும் கொடுப்பாங்க. ரூம் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த ரிசப்ஷன் 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்மளோட 6 மணி நேரத்தில் போய் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்குள்ளே போய் ரூம் எடுத்துடணும். எடுக்கும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க. நல்லா கரெக்டாக அந்த கேமரா முன்னாடி ஃபோட்டோ விழுற மாதிரி நம்மளே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தான் ரூமை வக்கேட் பண்ண முடியும். பட் நான் தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் எடுத்தப்போ வக்கேட் பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுக்கல. உங்களுக்கு அமௌண்ட்டு வந்துரும்னாங்க. அதே மாதிரி எனக்கு அமௌண்ட்டு வந்துருச்சு. திருமலாலலாம் ரூம் எடுக்கிறோன்னா இப்போது விராம்பக்கீச்சால் எடுத்தப்போ கூட சரி, ஃபோட்டோ எடுத்து தான் நமக்கு அனுப்புவாங்க. உடனே எஸ்எம்எஸ் வந்துடும், ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க ரூம் நம்ம வக்கேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யாராவது எடுத்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நானும் ரீசெண்டாக ரூம் எடுத்து அந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருந்தேன் தான். ஆனால் 48 மணி நேரம்லாம் இல்லை. அதுக்குள்ளார வந்து ரூம் வக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்போ ரூமில் தான் இருந்ததுனால, இல்லைன்னா தர்ஷனத்துக்கு போயிருந்துருப்பாங்கன்னா ஃபோன் பண்ணி பார்த்துருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நாங்கள் அப்போ ரூமில் தான் இருந்தோம். காலி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுவும் நான் ரூம் என் நேமில் எடுத்திருந்தேன். என் நேம்லேயும் என்னோடய ஹஸ்பண்ட் நேம்லேயும் ரூம் பிரிண்ட் அவுட்டில் இருந்தது. என் பேரில் தான் ரூம் எடுத்தேன். ஆனால் அவர் பேரில் வந்து சொல்லி ரூம் வக்கேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எக்ஸ்டென்ஷனில் நாங்கள் இருந்தப்போ செகண்ட் டேக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கு நெக்ஸ்ட் டே தர்ஷன் கிடையாது தான். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் சாவி கொடுக்குறவர்கிட்ட வேணால் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு ரூல் படி ஒரு நாள் தான் ரூம் கொடுக்குறாங்க. இனி போக போக தான் தெரியும். எக்ஸ்டென்ஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ரீசெண்டாக நீங்கள் ரூம் எடுத்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பார்த்துக்கலாம். ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது திருமலாவில். ஹோட்டல்ஸ் கிடையாது, ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி கூட ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பெய்டு லாக்கர்ஸ் இருக்குது. காமன் ஹாலில் ஸ்டே பண்ணிவிட்டு லாக்கர் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ப்ரைவேட் மட்ஸோடது. டிடிடியோடது காமன் ஹால் ஃப்ரீ லாக்கர் அவைலபிளாக இருக்குது. திருமலாவில் பிஎஸ்சி 1 2 3 4 5 அண்ட் ஆஃப்லைன்லேயும் டெய்லி ரூம் கொடுக்குறாங்க திருமலாவில். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறப்ப நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனாலுமே ஆதார் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம இப்போ ஜூலையில் ரூம் எடுத்திருக்கோம், புக் பண்ணியிருக்கோம்ல, நம்ம ரூமில் எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே லொக்கேஷனில் மறுபடியும் ஆஃப்லைனில் கூட ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திருமலைக்கு ட்ரை பண்ணுங்கள். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதில் கிடைக்கலன்னா திருப்பதிக்கு ட்ரை பண்ணுங்கள். கீழ் திருப்பதிலையும் நிறைய ரூம்ஸ் நல்லாயிருக்கும். ஒருவேளை ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு ரூம் நமக்கு இருந்தால், ஏன்னா தொல்லப்பா கார்டன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 100 ரூம் 300 ரூம்லாம். அங்கேருந்து திருமலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஈஸியாக நம்ம போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். தொல்லப்பா கார்டன்ஸில் 100% எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சாமி கொடுக்கும்போதே அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. 23 அந்த 23 அந்த 23 ஹவர்ஸ்
முடிஞ்சு ½ அன் ஹவர்லேயே ரூம் வக்கேட் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. ஏன்னா தொலப்ப கார்டன்ஸ் மினிமம் ரூம்ஸ் தான். பட் ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு வேளை திருமலாலையும் கிடைக்கல, திருப்பதிலையும் கிடைக்கலன்னா அது இருந்துச்சுன்னா அவைலபிளாக இருந்தால் அது கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.